ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம யூடியூப் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற சாம்பிராணி, ஹோம்மேட் சாம்பிராணி தாங்க பார்க்க போறோம். ஹெர்பல் சாம்பிராணி. ஹெர்பல்னா எப்படி சொல்றது, நம்ம வீட்டிலேயே செய்யற சாம்பிராணி. அதாவது ஒரு கெமிக்கலும் கலக்காம நல்ல முறையில நம்ம வீட்டில் இருக்கிற காஞ்ச பூ வச்சே செய்யற சாம்பிராணி தான். இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல முயற்சி தான். இதை நம்மளும் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் காஞ்ச பூ இருந்தா போதும். காஞ்ச பூ, அப்புறம் கொஞ்சோண்டு சாம்பிராணி தூள், அதாவது பவுடர் சாம்பிராணி இருக்கும்ல அது, அப்புறம் பச்சை கற்பூரம் வாசனைக்காக, அப்புறம் தசங்கம்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தவங்க விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம எது போடணும்னாலும் போட்டுக்கலாம். அது நான் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நம்ம சாமிக்கு யூஸ் பண்ண சாமந்தி பூ, அப்புறம் எந்த பூ வேணா உங்க விருப்பத்துக்கு போட்டுக்கலாம். நான் இதோட ஆரஞ்சு தோல் சேர்த்திருக்கேன். ஆரஞ்சு தோல், அப்புறம் ரோஜா பூ, அப்புறம் வேப்பலையும் நான் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் தான் நான் சொன்ன இன்கிரீடியன்ஸ். வாங்க இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ இந்த கலவையை நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு எடுக்க போறோம். நம்ம ஒன்னு இன்கிரீடியன்ஸா தனியா சேர்க்கலாம். வாசனை பொருள்லாம் இப்ப சேர்க்க தேவையில்ல. இதை நல்லா பொடியா அரைச்சு எடுத்துக்கலாம். கதம்ப பூ எல்லாமே சேர்த்துருக்கிறேன். இது இப்ப அரைச்சு எடுத்துக்கலாம். ஆரஞ்சு தோல் இந்த மாதிரி உடைச்சா சவுண்ட் வரணும். இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிக்கிச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா பொடியா அரைச்சுக்கணும். செம்ம வாசனை, ஆரஞ்சு வாசனை சூப்பரா இருக்குது. தட்டை இதை கொட்டிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்றதுக்காக தான் கொஞ்சோண்டு பூவை காய வச்சேன். கண்டிப்பா ஆரஞ்சு சேர்த்துக்கோங்க, செம்ம ஸ்மெல் வரும். இது கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ அதுல ஒரு கைப்பிடி மிக்சியில போட்டுட்டு பச்சை கற்பூரம் இத்தனோண்டு போடும். பச்சை கற்பூரம் இதுல போட்டுக்கிறேன். இப்போ இத்தனோண்டு அளவு சந்தனம் எடுத்துக்கிறேன். ஏன்னா குவான்டிட்டி கம்மியா இருக்கிறதுனால சந்தனமும் கம்மியா எடுத்துக்கிறேன். இத மிக்சி ஜார்ல போடுறேன். நீங்க நாட்டு மருந்து கடையில இல்லைன்னா கோயில் கிட்ட இருக்கிற கடையில போனீங்கன்னா தசங்கம்னு ஒண்ணு கிடைக்கும். அது வாங்கிக்கோங்க. அது நல்லா வாசனையா இருக்கும். அது கொஞ்சோண்டு, ரொம்ப கம்மியான குவான்டிட்டி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தசங்கம் பார்க்க இப்படிதான் இருக்கும். இத நான் இப்ப ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸி ஜார்ல. இப்போ சாம்பிராணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். என்னடா சாம்பிராணி செய்யறேன்ட்டு சாம்பிராணி மறுபடியும் ஆட் பண்றான்னு நினைக்காதீங்க. சாம்பிராணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாம்பிராணி தூள் சாம்பிராணி. இப்போ ஒரு கற்பூரம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் அரைச்சு எடுத்துக்கிறேன். பாருங்க, இத அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு மேல என்ன பண்ணணும்னா, இதுல நெய், பசு நெய், உங்ககிட்ட நல்ல சுத்தமான பசு நெய் இருந்தா அத லைட்டா உருக்கி இதுல ஊத்தி நல்லா பிசையணும். பிசைஞ்சு நல்லா கோன் பிடிக்கிற அளவுக்கு. தெரியுதா? தெரியுதா? இதோ இப்படி பிடிச்சா கோன் அந்த மாதிரி நெய் போட்டு பெரட்டிட்டு அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்ககிட்ட கோன் இருந்ததுன்னா இல்லைன்னா வேற ஏதாவது பாக்கெட், பால் பாக்கெட் இருந்ததுன்னா அதுல கோன் மாதிரி செஞ்சு அதுல ஃபில் பண்ணி அழுத்தி இப்போ நம்ம கோன் பிடிச்சி வைக்கலாம். நம்ம இஷ்டம் தான். கோனாவும் செய்யலாம், இல்லைன்னா பாக்ஸா செஞ்சு வைக்கலாம். ஓகேவா? அது என்ன எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. இப்போ இந்த அளவுக்கு நெய் இதுல ஊத்திக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் வர வைக்கிறதுக்கு டெக்ஸ்டர் இருந்தா போதும். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்மளுக்கு உதிரி உதிரியா வரும். இப்படி பிடிச்சா பிடிக்கிற மாதிரி வரணும். பாருங்க,
தெரியுதா? பாருங்க, இப்படி அழுத்துனா அப்படி குடிக்க முடியும். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, நான் தசங்கம்னு ஒரு பொடி சொன்னேன்ல, அது கூட வந்து இந்த மாதிரி கோன் வந்து தருவாங்க. இப்போ இந்த கோனுக்குள்ள எண்ணெயோ இல்ல நெய்யோ நல்லா வந்து கிரீஸ் பண்ணி வச்சிருங்க. எதுக்குன்னா இதுல வந்து ஷேப் வந்து வரும்போது வெளில வந்து உதிரி உதிரியா வந்துடும். இதை நீங்க வச்சு எடுத்தீங்கன்னா அழகா அந்த ஷேப் கோன் ஷேப்கே வரும். நீங்க வந்து கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இதுல வந்து பிரஸ் பண்ணி எடுத்து பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதோ சாம்பிராணி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம 5 or 7 டேஸ்க்கு வந்து காய வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நெய்யோட வாசம் பிடிக்காதவங்க இதுக்கு வந்து நெய்க்கு பதிலாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அம்மா சூப்பராக காஞ்சிருக்குமா, பார்க்கலாமா? இது வந்து ஒரு 5 days ஆகிருக்கும், சூப்பராக காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னு தேவையில்லை. ஏன்னா வந்து இதில் நெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நெய் வாசனை வந்து ஹெவியாக வரும். நெய்ங்கிறனால கையில் பிசுபிசுப்பு தன்மை ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் ரோஸ் வாட்டர் வந்து சீக்கிரம் காய வாய்ப்பு இருக்குது. இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப பெரிய வேலைன்னு நினச்சா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.